நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எசையா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உன்னதரும் உயர்ந்தவருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, இந்த வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும். அடியன் சுயமாய் ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்து பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய கரம். தேவனுடைய கரம். இப்ப நான் சொல்ல போகிறது உங்களுக்கு எல்லாம் ஒருவேளை இதை கேட்ட சிரிப்பீங்க, ஒருவேளை ஏன் இப்படி எல்லாம் நிகழ்கிறது என்று கேட்பீங்க. வலது கை மட்டும், என் கை எல்லா வேலையும் வலது கையில தான் செய்வேன் என்று சொல்லுது. உங்க கை தூங்க பார்ப்போம். ரைட் ஹேண்ட். நான் சொல்றது புரிஞ்சா? இல்லப்பா சார், நான் லெஃப்ட் ஹேண்ட். யாரு? லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் பயன்படுத்துகிறவங்க கை தூங்க. சூப்பர், வெரி குட். என்னைக்காவது நீங்க என்னடா அவங்களுக்கு வலது கை தான் செயல்படுகிறது, இடது கை வந்து வரல, இடது கைக்காரங்க எனக்கு இடது தான் செயல்படுது, லெஃப்ட் செயல்படலன்னு என்னைக்காவது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறீங்களா? எழுப்பியிருக்கிறீங்களா? இப்ப நான் சொல்ல போறேன், அதை சொல்லி இன்னைக்கு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்முடைய மூளையினுடைய கடனை என்பது, இந்த ரைட் ஹேண்ட்ல உங்க காரியங்கள் எல்லாம் செய்கிறீங்கன்னா உங்க மூளை ரைட் ஹேண்டுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கிறதுனால இந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு அதிக ஊக்குவம் கொடுப்பதில்லை. திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் வச்சிருக்கிறவங்க, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஏன் வருதுன்னா உங்க மூளை அதன் அந்த திசையை நோக்கி நகர்வதனால தான், அல்லாம வேற ஒன்றும் இல்லை. நம்பர் 2, நீங்க சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது, கவனமா கேட்கணும், நீங்க சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது நீங்க ஒரு ரோட கிராஸ் பண்ணவோ ஒரு வழியை கடந்து போவதற்கு அந்த நாலேஜ் இல்லாத காலத்துல உங்க அப்பா உங்க அம்மா உங்களை எந்த கையில பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க? வலது கையிலையோ இடது கையிலையோ கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இவனை கொண்டு விட்டா கடையில போயிட்டு வந்துடுவான், செங்கோட்டைக்கு கரெக்டா போயிட்டு வந்துருப்பான. அந்த நாலேஜ் வர தட்டியும் இந்த பிள்ளைய லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட்ல பிடிச்சு நடத்தி தான் கொண்டு போவோம். உண்மைதானே? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ரைட். இந்த காலையிலே 7 தேவனுடைய கரம் என்ற தலைப்பிலையாக்கும் இன்னைக்கு நீங்க கர்த்தர் வார்த்தையை கேட்க போறீங்க. எசையா 41:10 என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், மனப்பாட வசனம். ரொம்ப வசனத்துல இதுல பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு காலையில கர்த்தருடைய கரம் ஒன்று உங்களை தாங்கும். சொல்லுங்க, என்ன செய்யும்? தாங்கும். கர்த்தராகிய தேவன் எசையாவுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒருவனை தாங்கக்கூடிய அளவு ஒரு கரம் நம்ம கூட இருக்கிறது. என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். அதனால் இன்னைக்கு காலையிலே சபையே, விசுவாச குடும்பமே, நீங்கள் ஒரு அனாதை அல்ல, நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சன் அல்ல. உங்களை நேசிக்கிறவர்கள் இல்லை என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அன்பு பாராட்டுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது, ஒருவருடைய நீதி உள்ள கரம் என்ன செய்யுது? தாங்குகிறது. இன்னைக்கு காலையில எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது?
என்னை ஒரு நீதி உள்ள கரம் என்ன செய்கிறது? தாங்குகிறது. அதை விவரிப்பதற்கு 3 வசனத்தை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 3 வசனத்தையும் ஒவ்வொருவரா நீங்க இதை வாசிக்கணும். அதில் எஸ்ஐயா 46:3 என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். எஸ்ஐயா 46:3. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினதற்கு முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் கரங்களை தட்டி. கொஞ்சம் என் கூட இந்த கொஞ்ச நேரம் என் கூட பயணித்து நீங்கள் ஆக வேண்டும். ஏனால் உங்க கூட கர்த்தர் பயணிக்க விரும்புகிறார். வசனத்தை நீங்க அப்படியே உள்வாங்க வேண்டும். வசனத்தை நீங்க அசைபோடணும். வசனத்தில் நீங்கள் வளர வேண்டும். எசேயாவுக்கு கர்த்தர் மறுபடி ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியாரே, மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. தாயின் வயிற்றில் தோன்றின முதல், கருவறையில் நீங்கள் இருந்த காலம் முதல் உங்களை நான் என்ன செய்தேன்? ஏந்தினேன். தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆன முதல் உங்களை தாங்கினேன். இது கர்த்தருடைய கரம். அதனால் உங்களுடைய சாப்பாடுனால, உங்களுடைய புத்தியினால, உங்கள் அறிவினால, உங்களுடைய விவேகத்தினால எல்லாம் நேடித்தேன்னு சொல்லிடாதங்க. உங்களை தாயின் கருவிலே தொடங்கின நாள் முதல், கற்பத்தில் இருந்த காலம் முதல் ஒருவருடைய நீதி உள்ள கரம் தாங்கி இருக்கிறது. அதனால் இதுக்குள்ள இருக்கிறீங்க. எவ்வளவு மகத்தான தெய்வம், எவ்வளவு மகிமையான தெய்வம், எவ்வளவு பெரிய தெய்வம் என் தேவன் என்பதை இன்னைக்கு காலையில் உங்களை படிப்பிக்கிறார். இன்னும் 2 வசனத்தை கூடி சொல்லி அதை நான் விளக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 18:35. சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர், உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, என்னை பெரியவனாக்கினது. இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இன்னைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்தாரு, உங்களை கனம் பண்ணிட்டாரு. ஏன் தெரியுமா? உங்களுடைய ரட்சிப்பினுடைய கேடகம் எனக்கு நீங்க தந்தீங்க. உங்க வலதுகரம், சொல்லுங்க, உங்க வலதுகரம் என்னை தாங்கினது. காருண்யத்தினால் என்னை யாராக்கிச்சு. ஊர்ல இன்னைக்கு நம்ம பெரிய ஆளு தெரியுமா? ஊர்ல கடன் கொடுக்கத்தக்க விதத்தில் உங்களை மேன்மைப்படுத்தினார். உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கும்படியாக தேவன் உங்களை கனம் பண்ணினார். நீங்க இருந்ததை விட பன்மடங்காய் கர்த்தர் உங்களை உயர்த்தினார். காரணம், அவருடைய வலது கரம் என்ன என்ன செய்து தாங்கிட்டு. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஐ அம் ஜீரோ. உங்க கரம் என்ன தாங்கினதுனால என்னுடைய தகுதிக்கு மேல என் அப்பாவே நீர் என்னை கனம் பண்ணினீர். ஒரு ஸ்தோத்திரத்தோட இந்த வார்த்தைக்கு நேராக அர்ப்பணியுங்கள். தேவனுடைய கரம் ஒன்றாவதாக, கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும். சோர்விட்டு இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் விட்டீங்களா? ஆண்டுல ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிளிங்கா, பிரச்சனையா, போராட்டமா? உங்களை தாங்கக்கூடிய ஒரு கரம் உங்க கூடவே வருகிறது. நம்பர் 2, சங்கீதம் 17:7 வசனத்தை ஒரு ஆளு, 14 வசனத்தை ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உம்மது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 2, கர்த்தருடைய கரம் ரட்சிக்கும். கையை பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் ரட்சிக்கும்.
சங்கீதக்காரனுக்கு எவ்வளவு தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க ஆண்டவர். உம்மை நம்புகிறவர்கள், சொல்லுங்க, இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க கர்த்தரை நம்புகிறவங்க தானே, நீங்க அவரோட பயணிக்கிறவங்க தானே. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற உமது வலது கரத்தினாலே என்ன செய்கிறாரு? தப்புவித்து ரட்சிக்கிறார். உங்களுக்கு விரோதம் ஆயிரங்கள் பல குற்றச்சாட்டுக்களை வைக்கலாம், எழும்பலாம், நேருக்கு நேராக போராடலாம். ஆனா உங்களை ரட்சித்த ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என் கரம் தப்புவித்து உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவார். எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கிறது? என்ன ரட்சித்து இருக்கிறார், அவர் கரந்தா என்ன ரட்சிச்சு. இந்த தாலுகாவில், இந்த மாவட்டத்தில், இந்த மாநிலத்தில் எத்தனையோ பேர் இருந்து என்னை ரட்சித்தீரே. உங்க கரம் எவ்வளவு பெரியது. டாஸ்மாக் கடையில் நிற்கிறவன், தேவனுக்கு பிரியமல்லாத இடத்துல நிற்க வேண்டியவன், என்னை ஒரு ஆலயத்தில் கொண்டு வந்து அழகு பார்க்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு உங்க கரம் என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி. சங்கீதம் 17:14 திருப்பிக் கொள்ளலாமே. மனுஷனுடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உமது கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால நிரப்பினீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை கரங்களை தட்டி நம்மளை எங்கெல்லாம் தப்பு வைக்கிறாரு பாத்துக்காங்க. அவருடைய கரம் ரட்சித்ததுனால மனுஷன் கைக்கு நம்மளை என்ன செய்தாரு? தப்பு வைக்கிறாரு. உங்கள்கிட்ட நேரடியாக பார்த்து நல்லா சிரிப்பாங்க. ஆனால் நீங்க ஒரு புதிய வாகனம் எடுத்துட்டாலோ, புதிய காரியத்தை செய்துட்டாலோ, அவங்க முகம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களுடைய கைக்கும் உங்களை என்ன செய்வாராம்? தப்புவிப்பாரு. அல்லேலூயா. அவர்கள் வயிற்றில் உமது திரவியத்தினாலே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நிரப்புவார். அவர்கள் புத்திர பாக்கியம் உள்ளவர்களாக திருப்தி அடைவார்கள். தங்கள் மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்வாரு? இன்னைக்கு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கத்தர் கேட்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை கத்தர் நம்மளை எடுத்துக்கொண்ட உங்க பிள்ளைகளுக்கு வேண்டி நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? கொஸ்டின், கேள்வி. ஆபிரகாம் தன் மரித்த ஸ்தானத்தில் தன் பிள்ளைகளுக்கு என்னத்தை சேர்த்துச்சான்? பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தான். இன்னைக்கு காலையில தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை ரட்சித்தது எங்குள்ள சொந்த கரத்தினால ரட்சித்து, மனுஷன் கைக்கு உன்னை தப்புவித்து, பொல்லாத கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களின் மத்தியில் இருந்து உன்னை தப்புவித்து, நீ இம்மைக்கு சந்தோஷமாய் அனுபவித்து, நீ விட்டு சென்ற காரியங்களை உன் பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு உனக்காக நான் உன்னை, எனக்காக உன்னை நான் ரட்சித்திருக்கிறேன். சங்கீதம் 138:7. சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயர்ப்பிக்கிறீர். என் சத்துருவின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். கரங்களை தட்டி. இப்போ முகவரை சொன்ன லெப்டா ரைட்டான்னு சொல்லி, லெப்ட் இருக்கட்டும் ரைட் இருக்கட்டும், அங்க எங்க அப்பாவுடைய வலது கரம். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் என்னை நீர் உயிர்ப்பிக்கிறீர். என் சத்துருக்களுடைய கோபத்துக்கு விரோதமாக உமது கையை என்ன செய்வீர்? நீர் நீட்டுவீர். நீட்டுனதால இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டீங்க. வலது கரம் என்னை ரட்சித்தது, என்னை மீட்டது, என்னை ஒரு மனிதனாக மாற்றினது, என்னை ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக மாற்றினது உங்க வலது கரம். கரங்களை தட்டி. ஆதலால் சபையே,
விசுவாச குடும்பமே, ஏசப்பா இவனுடைய கரத்தை நாம் ரொம்ப ஆழமாய் கற்று வருகிறோம். 20ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனத்தையும் 44ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தையும் ஒருவருக்கு ஒருவர் மாறி எடுத்துக்கொள்ளுங்கள். 20:6 சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து பரிசுத்த வானத்திலிருந்து அவர்களுடைய கரங்களை தட்டி. ஏன் உங்க ஜெபத்துல கேட்கார் தெரியுமா? அவர் தமது வலது கரத்தினால் உங்களை ரட்சித்திருக்கிறார். தாம் அபிஷேக பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர்கள் ஜெபத்தை கேட்பார். எவ்வளவு ஜெபம் கேட்கப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நமக்குள்ள ஜெபம் எவ்வளவு விண்ணப்பங்கள் பரலோகத்துக்கு கேட்டு உடன் பதில் தருகிறது தெரியுமா? உங்க பேரெல்லாம் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். உங்களில் எத்தனை பேர் நம்ம சபையில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறீர்கள்? பெயர் சொல்லி ஜெபிக்கிறீர்கள்? வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? வெளி ஊர்ல படிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? வெளி மாநிலங்களில் சென்று வேலை பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆனா நானும் உபவாசத்துக்கு வருகிற ஜனமும் ஜெபம் பண்ணுகிறது. எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் ஒன்று, என் மக்களை அழிவில் இருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆபத்து மரணங்களில் இருந்து என் ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளுவார். காரணம், நான் ஒரு விண்ணப்பத்தை சபையாக ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரம் உம்முடைய புயமும் அவர்களை ரட்சித்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் ஆண்டவர் இந்த இடத்துல கேட்ட ரட்சித்தாரு, நான் அப்படி தீவிரமா வந்துட்டேன், அப்படி ரட்சிச்சுட்டாருன்னு இல்ல. உங்களை ரட்சிக்க வைத்ததும் இந்த இடத்துல உட்கார வச்சதும் அவரு. இனிமேல் அப்படி நினைச்ச கூடாது, சொல்லவே கூடாது. என்னை ரட்சித்தவர் எப்படி ரட்சித்திருக்காரு பாருங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயங்கள் அவர்களை ரட்சித்ததும். எனக்கு நல்ல தெம்பு இருக்கிற, நல்ல நல்ல உணர்வு இருக்கிற, பலம் இருக்கிற காலத்துல நான் இயேசுவை கண்டுகிட்டேன் இல்ல. உங்களை அவரு தாயின் கருவிலே ரட்சித்தாரு. உங்களை சில உபாதிகளினால, பிரச்சனைகளினால நீங்க வீணைங்க, அந்த இடத்துல தூக்கி எடுத்தாரு. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. சில நேரத்துல நம்ம முகம் போற போக்க பார்த்தா நமக்கு தெரியும். முகம் வேறுபாடும், நாடி வேறுபடும். ரட்சிக்கப்பட்டவனுடைய முகமும் மாறக்கூடாது, நாடியும் மாறக்கூடாது என்பதை இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு படிப்பிக்கிறார். 108ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உமது பிரியர் விடுவிக்கும் பொருட்டு ரட்சித்து. கரங்களை தட்டி. அவரு ஜெபத்தை எல்லாம் கேட்பாரு, உண்மைதான். ஆனா ரட்சிக்கப்பட்டவனுடைய ஜெபம் தான் கேட்பாரு. ஹலோ, நம்ம சபையில ரொம்ப பேர் வாரீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டவனுடைய குணாதிசயங்கள் வேறு, ரட்சிக்கப்பட்டவனுடைய அபிஷேகம் வேறு, ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேறு. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் என்னை ரட்சித்தீரே. அப்படி ரட்சித்த ஒருவன் கொண்டு போகிற ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிற ஒரே புத்தகம் இந்த வேதாகமம். மூன்றாவதாக யாத்திராகமம் 33:22. என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை என் கண்மலை வெடிப்பில வைத்து நான் கடந்து போக மட்டும்
கரங்களை தட்டி. நம்பர் 3, அவருடைய கரம் நம்மளை மூடிக்கொள்ளுமா. உங்க கைய ஒண்ணு பாருங்க. இந்த கையினால என்னத்தை மூட முடியும்? எல்லாத்தையும் கேட்கிறேன், இந்த கையினால நீங்க என்னத்தை எல்லாம் மூடுவீங்க? வேணா நீங்க ஒரு லட்டு இந்த சபையில் தந்தா இதை மூடி வேணா இப்படி கேட்டுக்கலாம். ஒரு லட்டை உங்களால் என்ன செய்ய முடியும்? மூட முடியும். 2 முட்டாய மூட முடியும். ஒருவேளை கூடி மிஞ்சி போனா இங்க தருகிற ஒரு கேக்கை என்ன செய்ய முடியும்? மூட முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் தலைவர்களை கொண்டு விடுவிக்கும் பொழுது அவங்ககிட்ட சொன்னாரு, நான் எதிரிகளின் கைகளிலிருந்து, மேக ஸ்தம்பங்களிலிருந்து, அக்கினி ஸ்தம்பங்களிலிருந்து உங்களை நான் விடுவிச்சு எப்படி கொண்டு வந்தேன் தெரியுமா? எங்களோட சொந்த கரத்தினால் உங்கள் அனைவரையும் நான் மூடிக்கொண்டேன். உங்களுக்கு வந்த ஆபத்துகளில், உங்களுக்கு வந்த வியாதிகளில், உங்களுக்கு வந்த நெருக்கங்களில், உங்களுக்கு வந்த கண்ணீரில் என் கரம் என்ன செய்து தெரியுமா? இஸ்ரவேலுக்கு நான் செய்தது போலவே என் ஜனமாகிய தேவ பிள்ளையே உனக்கு என் கரம் எப்படி செய்துச்சு? மூடிச்சியா. நீ அடிபட வேண்டிய இடத்துல அந்த கரம் அடிபட்டு உன்னை காப்பாத்திச்சு. நீ வெக்கப்பட்டு நிற்க வேண்டிய இடத்துல அவர் உனக்காக வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்றது இந்த வேத சரித்திரம். அதனால் கொஞ்சம் கவனமா கேட்பீங்களா? கொஞ்சம் ஆழமா இந்த வேதத்துக்குள்ள உள்ள பிரவேசிப்பீங்களா? இந்த வேதம் உங்களை ஒரு புதிய மனிதனாக்கி இந்த இடத்துல இருந்து கொண்டு போகும். 9ஆம் சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்களே. சங்கீதம் 9 அதனுடைய 4ஆம் வசனம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய். கரங்களை தட்டி. இதுதான் அவருடைய கரம் செய்கிற வேலை. இதுதான் அவருடைய கரம் செய்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் என்பதை இன்னைக்கு காலையில் சொல்லுகிறேன். 4வதாக எசையா 51:16. எசையா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை உன் வாயில அருளி. கரங்களை தட்டி. இப்ப மறுபடியும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. உங்க நிழல் எந்த ஏரியாவுக்கு போகும்னு சொல்லுங்க பார்ப்போம். கிழக்கில் சூரியன் உதிக்கிறது. உங்க டைரக்ஷனை நேரா ஆப்போசிட் நிறுத்தினா இந்த நிழல் எங்க போகும்னு சொல்லுங்க பார்ப்போம். பிளீஸ் கொஞ்சம் கூட உள்வாங்குங்க. எனக்கு இங்க வந்து கிழக்கு இங்கன்னு தெரியும். இப்போ இங்க உள்ள சின்ன பிள்ளை கேட்டா எங்க போற? கிழக்க போறேன். இன்னைக்கு காலையில உங்ககிட்ட சொல்லுதேன், நீங்க கிழக்கில் உதைக்கிற சூரியன் உங்க நிழல் இப்படி நின்னா எந்த டைரக்ஷன்ல போகும்னு சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட தான் கேட்கிறேன். அந்த அந்த திசைக்குள்ள பேர் சொல்லுங்க. எஸ், கரங்களை தட்டி. ஏன் இது இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன்னா, நீங்கள் வேதத்தில் வரணும், வளரணும், பொது அறிவிலையும் வளரணும். காலையில இந்த சூரியனுடைய பிரகாசம் வர சொல்ல உங்க நிழல எவ்வளவு தூரம் போகும்? ஏடா நான் இவ்வளவு பெரிய ஆளா? இன்னைக்கு காலையில கத்த சொல்றாரு, உன் நிழலை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனா ஏன் நிழலுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கிறது. நான் வானத்தை நிலப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்வதற்கு நான் என் வார்த்தையை உன் வாயில அருளி என் கரத்தினால்
அல்லது நிழலினால் ஒன்ன நான் மறப்பேன். கர்த்தருடைய கரத்தின் நிழல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து அரவணைத்து இன்னைக்கு வர உங்களுக்கு எந்த சேதம் வராதபடிக்கு காத்து வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில நீங்கள் உங்கள் தேவனுடைய கரத்தினுடைய நிழலினாலே நீங்கள் தப்புவிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி உங்களுக்குள்ள நிழல, உங்க கையினுடைய நிழலை வச்சு பாருங்க, அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா நான் பிரசங்கிக்கிற கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நிழல் உங்களை எல்லா தீங்கிற்கு விலக்கி காத்து மறைக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறேன். எசேயா 49:2 திருப்பிக் கொள்ளுங்கள். அவர்கள் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பர துணியிலே மூடி வைத்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை மகிமை. 4, கர்த்தரால் நீங்கள் மறைக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நிழலினால், கரத்தின் நிழலினால் நீங்கள் மறைக்கப்படுகிறீர்கள் என்பதை மறக்காதீங்க. இந்த நல்ல காலையிலே எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள், எவ்வளவு மகத்துவமான தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களை சோதித்துக் கொள்ளுங்கள். எரேமியா 18:6 இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல கரங்களை தட்டி. உங்களுக்கு இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி. இந்த குயவன் செய்கிற அந்த மண் பாண்டத்தை எத்தனை பேர் நின்று பார்த்திருக்கிறீங்க? அங்க பார்க்கல பாஸ்டர், நான் இந்த யூடியூப்ல பார்த்தவங்க எத்தனை பேர்? என்ன இந்த வசனம் ரொம்ப சிந்திக்க வச்சிச்சு. எல்லாம் கொஞ்சம் 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 என் கூட கொஞ்சம் ஆசை போடணும். இந்த குயவனுக்கு பயங்கர அந்த மண் பாண்டத்தின் மேல ரொம்ப ரைட்ஸ் இருக்கு. அவனே போய் இந்த மண்ணை குலைக்கிறான், அதை பதமிடுகிறான். அடுத்து அவனுடைய சொந்த கைக்கு இந்த பாத்திரம் அடங்கி போகும். பார்த்திருக்கீங்களா? இந்த 2 விரல்ல அப்படியே அவன் அப்படி வடிவமைக்க சொல்ல கம்ப்யூட்டர் கூட என்ன செய்யாது, அந்த வடிவை கொடுக்காது. இதெல்லாம் ரெடி பண்ணி ஒலையில வச்சாச்சு. அவன் அதை இப்படி சுண்டுவான். என்ன செய்வான்? சுண்டி அவனுக்கு ஏற்றபடி வரலன்னா உடச்சு போட்டுருவான். பார்த்ததுண்டா? எங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்லுவோம், கூட மாதிரி இருக்கிறதுல அன்பு சகோதரர்கள் வருவாங்க. வேணும்னு அதை வாங்கல, அவனுடைய சுமைய குறைக்கிறதுக்கு சிலவங்க கை கொடுப்பாங்க. இன்னைக்கு காலையில அந்த வசனத்துல நான் கொஞ்சம் காரியம் உங்களுக்கு படிப்பிக்க போறேன். தம்பிமார் அதை ஸ்கிரீன்ல போடணும். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அவன் எங்கெல்லாம் நெளிக்கணுமோ, எங்கெல்லாம் அதை டெவலப் பண்ணணுமோ, அவன் அந்த ஒலையில வச்சே கிளியர் பண்ணி அடுத்து அதை வேக வச்சு சுண்டிட்டு அது வேண்டாதன தூக்கி தோற செஞ்சிருவான். எங்க அப்பா சொல்லுதாரு, என் கரத்துக்கு ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்க யார் கையில் இருக்கிறீங்க? ஆனா அவன் உடைச்சு போட்டுருவான், நான் உருவாக்குவேன். நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களை கனம் பண்ணுவேன்,
நான் அவன் உடைச்சு போட்ட மாதிரி நான் உடைச்சு போட மாட்டேன். நான் வேமநல்லூர்ல சொன்னேன், இந்த 7 மணி முதல் 8:15 வரை இந்த ஆராதனை இருக்கிறீங்க. நீங்கள் இங்க இருக்காவிட்டால் நீங்கள் 9 மணிக்கு செங்கோட்டில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வந்து நிற்பீங்க. ஆண்டவர் உங்களை அதிலிருந்து அவர் கரம் தப்புவித்து உங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறது. திருப்பி சொல்லுகிறேன், சகோதரமாரே சகோதரிமாரே, நீங்க எங்க எல்லாமோ இருக்க வேண்டியவங்கள உங்க பாடுகளை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஏன் கொண்டு வச்சிருக்கிறா தெரியுமா? ஒரு குயவன் கையில் இருக்கிறீங்க. குயவன் விரும்புகிறபடி நீங்க நடந்தால் உங்களை பிரயோஜனம் உள்ள ஒரு மண் பாத்திரத்தை போல அவர் பயன்படுத்த முடியும். அதான் பிரசங்கியார், பழைய பிரசங்கியார் சொன்ன மண்ணாங்கட்டி மாப்பிள. யாரு யாரு மாப்பிள? இது மண்ணு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க என்னதான் ஓடினாலும் சாடினாலும் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போகுங்கிறத மறக்க கூடாது. மண்ணு என்பதை மறக்காதீங்க. என்னை அதை சிந்திக்க வச்ச 2 வசனத்தை கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எசையா 64:8, இப்பொழுதும் என் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். கரங்களை தட்டி. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? உங்களால உங்க முகத்தினுடைய ஷேப்பை மாத்திர முடியுமா? உங்க கையினுடைய அளவை கூட்டி குறைச்சிட முடியுமா? உங்க உயரத்தை பாருங்க. அப்ப யூடியூப்ல நீ இந்த எக்ஸசைஸ் பண்ணா, இது இப்படி திரும்பினா, இது இப்படி திரும்பினா, நீங்க ஒரு அடி உயர்ந்துருவீங்க. 1 இன்ச்சு கூட வளர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் என்னுடைய பிதா, நாங்கள் களிமண். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நாங்கள் களிமண். எவ்வளவு பட்டு போட்டாலும், எவ்வளவு பேண்ட் சூட்டு கோட்டு போட்டாலும் களிமண். நம்ம யாரு? மறக்க கூடாது. இந்த களிமண் என்கிறத யாரெல்லாம் மறக்கிறீங்களோ அப்போ நான் என்கிற மேட்டிமை வரும். நீர் எங்களை உருவாக்கினீர். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என்னை உருவாக்குறீங்க. நாங்க அனைவரும் உங்க கரத்தினுடைய காட்ஸ் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. எசையா 49:16 கூட வாசிக்க பார்ப்போம். எசையா 49:16, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது என் முன்னாக. அப்ப எவ்வளவு பெரிய தெய்வம் நம்ம தெய்வம். உருவாக்கி அவர் உள்ளங்கையில் நினைச்சிருக்கிறாரா? இப்ப எல்லாரும் உங்க உள்ளங்கை பாருங்க. உங்க உள்ளங்கையால சில நேரத்தில் எண்ணெய் ஊத்தி இந்த எண்ணெய் இந்த உள்ளங்கையில் நிக்காம எங்க போயிரும்? அடிக்கடி சொல்லுவோம், இந்த கை ஓட்ட கையா. இது என்ன செய்யாது? எவ்வளவுதான் உழைச்சாலும் என்ன செய்யாது. இன்னைக்கு இந்த கையை பார்த்து சொல்லுங்க, இதை போல ஒருவருடைய உள்ளங்கை என்ன வரைஞ்சிருக்கு. நான் எங்கெல்லாம் ட்ராக் விலகுவேன், எங்கெல்லாம் தடுமாறுவேன், எங்கெல்லாம் போய் சொல்லுவேன் என்கிறது அந்த உள்ளங்கைக்கு தெரியும். இன்னைக்கு எந்த மனநிலையில் நீங்க வந்தீங்கன்னு தெரியாது, ஆனா உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவன் யாருடைய கரம் என்பதை உங்களை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களை நீங்க இல்லாம ஒரு புதிய அனுபவத்துக்குள் அழைத்துக் கொண்டு போகிறார். இன்னைக்கு காலையில 2 காரியம் சொல்லி முடிக்க போறேன். 1 நாளாகமம் 19:12, சீரியர் பலங்கொண்டால் நீ என்னை எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் கரங்களை தட்டி. நான் அந்த சரித்திரத்துக்கு போகல, சீரியர்கிட்டையும் போகல, அம்மோனியர்கிட்டையும் போகல. ஆனா கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல போறேன். பலன் கொண்டால், அம்மோன் புத்திரரால் பலன் கொண்டால் நான் உங்களுக்கு யாரா இருப்பேன்? நான் உங்களுக்கு துணை. இன்னைக்கு பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உலகத்துல யாரு துணைனாலும் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். பாஸ்டர் செத்தாலும் உங்க கூட தான் சாடுவேன், சாகு வரை இந்த சபையில தான் இருப்பேன்.
என்ன பிடிச்சு பெடலிய பிடிச்சு தள்ளுனாலும் இந்த காம்பவுண்டை விட்டு வெளியில, இது உலகம். ஆனா அவர் சொல்றாரு, பலன் கொண்டு நான் உனக்கு உன் மூச்சு இங்கிருந்து விட்டெடுத்தும் நான் உன்னை கொண்டு எங்க கொண்டு வருவேன்? போன வாரம் கேட்டீங்க, வலது பார்சத்தில். எங்க? வலது பார்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன். இதை எங்க அப்பா, இது என் தேவன். இனி நான் சொல்ல போற ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனத்தை சொல்ல போறேன். இதை விட ஒருவேளை நீங்க என்னோட இவ்வளவு நேரம் சொன்ன இம்பார்ட்டன்டா, அதை விட இம்பார்ட்டன்ஸ் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:33. ஒரு ஆள் அப்போஸ்தலர் 5:31 எடுத்து வச்சுக்காங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:33. எல்லாரும் கவனிக்கணும். ஏசப்பா அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் இதை பொழிந்தருளினார். ஏசப்பாவை எப்படி பரலோகத்தின் தேவன் உயர்த்தினார் பார்த்தீங்களா? அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி. ஏசப்பாவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சான்? சொல்லுங்க. பரிசுத்த ஆவி தேவைப்பட்டது. இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் இருக்கிறது? பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். இயேசு தன்னுடைய வார்த்தையை பொழிந்தருளினார். அப்போஸ்தலர் 5:31. அப்போஸ்தலர் 5:31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் கரங்களை தட்டி. ஓ, God is great God. இஸ்ரவேலே, நீ மனம் திரும்பணும் பாப்பா. நீ ஆதாமினால் செய்து போன பாவத்தினால மீறி மீறி பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். நீ அடிமையாய் போயிட்டாய். உனக்கு ஒரு பாவ மன்னிப்பு உனக்கு தருவதற்கு அருள்வதற்கு ஏசப்பாவை அதிபதியாக இரட்சகராக அவரா தேவனாகிய கர்த்தர் தந்து வலது கரத்தினால் அவரை உயர்த்தி இருக்கிறார். எங்கிருந்து வந்துச்சு இந்த ரட்சிப்பு? நீங்கள போய் கடையில வாங்கிட்டீங்களா? ஒருவர் தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தாரு. ஒருவனுடைய பாவத்தை தானே சுமந்து தீர்த்தார். ஒரு இடத்துல பைபிள் சொல்றது, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வருகிற தேவ ஆட்டுக்குட்டி உங்களுக்காக வந்தது. அந்த அதிபதியாகிய இரட்சகர் தமது வலது கரத்தினாலே அவரை உயர்த்தி பரலோகம் அழகு கண்டது போல உங்களை உயர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறது. நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல. சொல்லுங்க பிள்ளைகள், கவனிங்க. நீங்க இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நீங்க பூமியில் உள்ள பாவத்தை செய்யக்கூடாது. பாவம் செய்யாம ஏன் பக்கத்துல வரணும் என்று அவருடைய கரம் உங்களை உயர்த்த விரும்புகிறது. இனி நான் சொல்ல போறது கொஞ்சம் கூடி வெரி இம்பார்ட்டன்ட். 1 ராஜாக்கள் 8:15 ஒரு ஆள் 24 திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய கரத்தினால் கரங்களை தட்டி. இந்த வசனம் ரொம்ப கேட்காம யாரும் போயிடக்கூடாது. இது யாரை பார்த்து சொல்லுதாங்கன்னா, சலோமோன் சொல்லுகிறார். தாவீது பயங்கர ஒரு மனக்கோட்டை கட்டினான். நான் என் தேவனுக்கு என்ன செய்வேன்? ஆலயத்தை கட்டுவேன். தாவீது ஒரு இடையனா இருக்க சொல்ல இந்த கர்த்தரை கண்டான். அவனை ஆண்டவர் உயர்த்தி பார்த்தாரு. அவனுக்கு ஒரு ஆசை, நான் யாருக்கு என்ன கட்டணும்? தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும். அப்போ கர்த்தர் அவங்கிட்ட சொன்னாரு, எப்பா உன் ஆசையெல்லாம் ரொம்ப சூப்பர்,
வாசையெல்லாம் தி கிரேட், எக்ஸலண்ட். ஆனா உன் கரத்தை ஸ்டடி பண்ண உடனே உன் கரம் இரத்த கரை புரண்ட கரம். அதனால நீ எனக்கு என்ன செய்யக்கூடாது? ஆலயத்தை கட்டக்கூடாது. உன் பையன் இருக்காமலா சலமோ, அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பங்கிட்ட என்னதுனால சொன்னாரு? சொல்லுங்க. வாக்கினால், தம்முடைய கரத்தினால் செய்தாரு. நீங்க பலருக்கு வாக்குறுதி சொல்லுவீங்க, பிரதர் நான் நல்லா ஆயிட்டோம்னா அதுல ஒரு பங்கு யாருக்கு தருவேன்? நீங்க பெரிய அளவுல போனாலும் அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான், இவன் சொன்னாமல என்னைக்கு தருவான்? தரவே மாட்டான். எங்க அப்பா வார்த்தையில சொன்னதை என்னத்துல செய்து காட்டினாரு? கரத்தினால். தேவாலயம் கட்டி எழுப்பப்பட்டது. சலமோன் அந்த ஆலயத்தில் சொல்லி ஜெபிக்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்கிட்ட திரும்பினா அவங்க தேசத்துக்கு. அதனால வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. ஆனா எங்க அப்பா வாக்கு கொடுத்தா என்னத்துல செய்வாரு? இதுதான் அவருடைய கரம். அல்லேலூயா. யாருடைய வாக்கு நம்பி இன்னைக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதை இன்னைக்கு எடுத்து தூர தூக்கி போட்டுட்டு, இந்த ஆண்டுல உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ, உங்க பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ, உன் சபைக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ, அவர் வார்த்தையினால சொல்லி இருக்கிறாரு. என்னத்தினால செய்வாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வார்த்தையை சொல்லி அப்படி விடுகிறவர் அல்ல, கரத்தை கொண்டு செய்வார். என்ன ரொம்ப டச் பண்ண ஒரு வசனம், என்ன ஒரு கொஸ்டின் கேட்க வச்ச ஒரு வசனம், எனக்குள்ள இவ்வளவு நாள் இருந்த விசுவாசத்தை விட இன்னும் ஒரு விசுவாசத்தை ஒரு படி மேல கொண்டு போன வசனம். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்னா? சலமோனுடைய ஸ்டேட்மெண்ட். விடல. 8ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். நீர் அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீங்க. இந்நாளில் இருக்கிறபடி கரங்களை தட்டி. அவர் பொய் உரைக்கிறவர் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னது உண்டென்றால் அதை செய்து காட்டுவார். உங்க காதுல சில நேரத்தில் அவர் சத்தத்தை கேட்டிருப்பீங்க. ஒருவேளை ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே பிரசங்கத்துல சொன்னீங்க, நீங்க தானே நான் பைபிள் ரீட் பண்ண சொல்ல சொன்னீங்க, நான் இதை உனக்கு செய்வேன். எங்க ஆண்டவரே? கொஞ்சம் முழுமையாக அவர் கரத்துல வந்துருங்க. அவர் கரத்துல வந்துட்டீங்கன்னா வார்த்தையில சொன்னதெல்லாம் யாரு கரம்? அவருடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றி காட்டுவார். எந்த சந்தேகம் இல்லை. ஒரு பெரிய ஆழமான ஒரு வேத பகுதிக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்தி சென்றிருக்கிறார். தேவனுடைய கரம். நம்பர் 1, கர்த்தருடைய கரம் நம்மை என்ன செய்யும்? தாங்கும். நம்பர் 2, கர்த்தருடைய கரம் நம்மை ரட்சிக்கும். கர்த்தருடைய கரம் 3, மூடும். என்ன செய்யும்? மூடிக்கொள்ளும். 4, கர்த்தருடைய கரம் மறைத்து கொள்ளும். 5, கர்த்தருடைய கரம் உருவாக்கும். கர்த்தருடைய கரம் உருவாக்கும். 6, கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். உங்களை கர்த்தர் உயர்த்த தொடங்கினார்னா இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியாலும் என்ன செய்ய முடியாது?
பிடிச்சு கீழே இடவே முடியாது. இப்ப நீங்க பார்க்கிறது அல்ல வளர்ச்சி, இதிலும் பெரிதான வளர்ச்சியை காண்பீர்கள். அவர் கரம் உங்க கூட இருக்கணும். கடைசியாக ஏழாவதாக, கர்த்தரால் அவருடைய கரத்தினால் எல்லாம் நிறைவேற்றப்படும். சொல்லுங்க, எல்லாம். நீங்க என்னதெல்லாம் கனவு காண்கிறீர்களோ அதை அவருடைய கரம் நிறைவேற்றி. எப்படின்னா, வார்த்தையில சொன்னத சொல்லுங்க, வார்த்தையில் சொன்னத கையினால் செய்வார். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி, அவர் வார்த்தையினால் உங்ககிட்ட என்னதெல்லாம் சொன்னது உண்டோ? அவர் வார்த்தையினால், என்ன வார்த்தை? இந்த வார்த்தையினால் அவர் என்னதெல்லாம் சொன்னாரோ, அவர் இன்னைக்கு இந்த ஆண்டுல உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னவர் சொல்றாரு, என் கையினால உனக்கு அதை செய்வேன், அதை நிறைவேற்றுவேன். அப்படினால ஒரு பெரிய பிரசங்கத்தை, ஒருவேளை எனக்கு நல்லா தெரியுது, உங்களை கொஞ்சம் நேரம் உங்களை அதிகரித்து உங்களை உட்கார வச்சு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் இது உங்களுக்கு பிரயோஜனம். பிலமோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பிரயோஜனம். பிரயோஜனம் உள்ளவன். இன்னைக்கு உங்களை பிரயோஜனம் உள்ளவனாக உங்க வீட்டுக்கு அனுப்ப போறாரு. திருப்பி நான் உபவாச கூட்டத்தில் சொன்னது, சாருடைய வீட்டில் சொன்னது திருப்பி உங்கள்கிட்ட சொல்ல போறேன். நீங்க எங்கெல்லாம் பிரயாணிக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க நடந்து பிரயாணித்தாலும், டூவீலர்ல பிரயாணித்தாலும், நீங்க கார்ல பிரயாணித்தாலும், பஸ்ல பிரயாணித்தாலும், ட்ரெயின்ல, ஒருவேளை ஆண்டவர் பாக்கியம் தந்தால் நீங்கள் நம்ம சபையில் உள்ள தம்பிமாரை போல விமானத்துல பறந்தாலும், உங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்டவரே, நான் இப்பொழுது பிரயாணப்படுகிறேன். வன்கண்களுக்கு, பொறாமை நாவிக்கு, அசுத்த கட்டுகளுக்கு, அந்தகாரத்தின் விரிய கிரியைகளுக்கு, என் பிரயாணத்தை தடுக்கிற சத்துருவின் கிரியைகளுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் வாகனத்தையும் பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபித்து திரும்பி வர சொல்ல, வந்து வீட்டுல உங்க பாக்ஸ, உங்க பேக, உங்களுடைய டிஃபன் பாக்ஸ வைக்கிறதுக்கு முன்ன சொல்லுங்க, இவற்றிலிருந்தெல்லாம் என்னை பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததற்காய் நன்றி. அப்படி நீங்க ஜெபம் பண்ண நீங்க மறக்க கூடாது. இன்னையிலிருந்து இதுவரை செய்யாமல் இருந்தால் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறிடுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. ஆமென். நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை, உங்க கரம் என்னது என்பதை தெளிவாக கற்றுக் கொடுத்தீரே. இதன்படி வாழ்ந்திருக்க, இதன்படி நிலைத்திருக்க கனி கொடுக்க கிருபை தாரும். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரங்களோடு இருக்கட்டும். துதிகன மகிமையாவும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தையோடும், சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.